கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது. தினமும் ஜீவ வார்த்தை நீங்கள் தேடி அந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 17 அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்ததா? ஆம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யோசபாத்துக்கு மட்டும்தான் கனத்தை கொடுப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா? உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார். வேதத்தில் வாசித்து பாருங்க. சாலமோனை குறித்து அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சாலமோனுக்கு ஆண்டவர் மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம், மிகுதியான ஞானத்தை கொடுத்தாராம், மிகுதியான கரத்தை கொடுத்தாராம். ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் யோபின் புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்கள். யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் பைபிள் சொல்லுகிறது. அப்படி தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், கனத்தை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபிரகாமை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், செல்வத்தை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் எலியாசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆடு மாடு பொன் வெள்ளி வேலைக்காரங்க எல்லாரும் உண்டுன்னு சொல்லதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகள், இன்றைய உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தரப்போகிறார், செல்வத்தை தரப்போகிறார், கடன் பிரச்சனையை மாற்றப் போகிறார், கடன் கொடுக்க வைக்கப் போகிறார், மேன்மை அடைய போர்கள், புதிய தொழில் புதிய வியாபாரங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. பிள்ளைகளுக்கு படிப்புல மேன்மை, வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். அது மட்டும் கனம் உண்டாக போகிறது. தாழ்த்தப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அடியேன் இப்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, யோசபாத்துக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இப்போது இறங்கட்டும். யாரெல்லாம் எங்களுக்கு செல்வ செழிப்பில்லை, தரித்திரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஐஸ்வர்யம் உண்டாவதற்கான வாசல்களை திறந்தருளும். தரித்திரத்தின் ஆவி குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அதே போல் நாங்கள் கனவீனப்படுத்தப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாறி உம்முடைய பிள்ளைகளுக்கு கனம் உண்டாவதற்கான வழிகளை, வாசல்களை கத்த திறந்தருளும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். எல்லாருக்கும் நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளை வியாதிப்பட்டுச்சு, என் புருஷன் வியாதிப்பட்டு போனாரு, என்னுடைய மனைவி வியாதிப்பட்டு போனாலும் யாரெல்லாம் இப்போ கலங்கி இருக்கிறார்களோ இயேசப்பா, நீர் அவர்களை தொடும். உம்முடைய கரம் இப்போது தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு இயேசப்பா விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்திலே சிக்குண்டு தவிக்கிற மக்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேல் இறங்கி வரட்டும். ஒரு தெய்வீக கிருபை இறங்கட்டும், ஒரு தெய்வீக மகிமை இறங்கட்டும். ஊழிய பாதையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மன்றாட்டை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.